பாலக்கோட்டில் திமுக பிரமுகர் ஒருவர் நிதி நிறுவனம் என்ற பெயரில் கோடிக்கணக்கில் பண மோசடி செய்து தலைமறைவான நிலையில் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க மறுப்பதாக பொதுமக்கள் வேதனை. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு மேலத்தெருவைச் சேர்ந்த திமுக பிரமுகர் செந்தில், இவர் பாலக்கோடு தீர்த்தகிரி நகரில் ஸ்ரீ படவட்டை அம்மன் சிட்ஃபண்ட்ஸ் என்ற நிதி நிறுவனத்தை நடத்தி வந்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பொதுமக்களிடம் கவர்ச்சிகரமான பரிசு திட்டங்களை அறிவித்து 1000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களிடம் சிறு சேமிப்பு திட்டம், மாத தவணையில் பணம் கட்டுதல், மாத சேமிப்பு திட்டம், 50,000 முதல் 50 லட்சம் வரையிலான 7 சீட்டு என பல்வேறு நிதி திட்டங்களின் மூலம் சுமார் 40 கோடி ரூபாய் வரை வசூல் செய்ததாக கூறப்படுகிறது. கடந்த 2 ஆண்டுகளாக பணம் கட்டி முதிர்ச்சி அடைந்தவர்களுக்கும் 7 சீட்டு எடுத்தவர்களுக்கும் பணத்தை தராமல் இன்று நாளை என இழுத்தடித்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 4 மாதத்திற்கு முன்னர் நிதி நிறுவன உரிமையாளர் திமுக பிரமுகர் செந்தில் நிதி நிறுவனத்தை மூடிவிட்டு தலைமறைவாகியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தர்மபுரி பொருளாதார குற்றப்பிரிவு, மாவட்ட ஆட்சியர் என பல இடங்களிலும் புகார் அளித்துள்ளனர். ஆனால் இது தொடர்பாக எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என சொல்லப்படுகிறது. எனவே பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் உடனடியாக நிதி நிறுவன உரிமையாளர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து பணத்தை பெற்றுத்தரக் கூறி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பொதுமக்கள் புகார் மனு அளித்துள்ளனர்.